இணையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே உழைப்பால் உயரக்கூடிய ஜாதகம் எந்த அமைப்பில் இருக்கும் என்பதை பற்றி சொல்லவிருக்கின்றேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். உழைப்பால் உயரக்கூடிய ஜாதகம். பொதுவாக உழைப்பு ரெண்டு வகையான உழைப்பு உண்டு. உடல் உழைப்புன்னு சொல்லக்கூடிய உடலை வைத்து உழைத்து வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய நபர்கள். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஒரு கூலி வேலை செய்கிறவர் வந்து தன்னுடைய உடல் வைத்து தான் உழைக்க முடியும். அதில் குறிப்பாக ரிக்ஷா ஓட்டுறவர், ஒரு ஒர்க் ஷாப்பில் தொழிற்சாலையில் வேலை செய்கிறவங்க, துப்புரவு பணியாளர்கள், சுமை தூக்கும் நபர்கள், பிளாட்பாரத்தில் போர்ட்டராக வேலை செய்கிறவங்க, மூட்டை தூக்குறவங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடல் உழைப்பால் உழைப்பு செய்யக்கூடிய நபர்கள். அதில் வர வருமானத்தை வைத்து வாழ்க்கையை ஓட்டக்கூடிய நபர்கள். இன்னொரு வகையான உழைப்பு தன் அறிவை வைத்து மூளையை வைத்து செய்யக்கூடிய உழைப்பு. இந்த மாதிரி உழைப்பு செய்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள், வாத்தியார்கள்லாம் பார்த்தீங்கன்னா தன் அறிவை வைத்து உழைக்கக்கூடியவர்கள். அதே மாதிரி மருத்துவர்கள், அவங்க படித்த படிப்பு வச்சு தன் மூளையை பயன்படுத்தி அந்த உழைப்பு செய்யக்கூடியவர்கள். அதே மாதிரி கணினி பொறியியல் துறையில் இருப்பவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே வந்து இவர்கள் வந்து அறிவு மூளையை வைத்து உழைக்கக்கூடிய நபர்கள். ஸோ இந்த மாதிரி உழைப்பு ரெண்டு வகையாக இருக்குது. அப்படின்னாலும் பொதுவாக உழைப்புக்கான வெற்றியை அடையக்கூடிய ஜாதக அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு லக்ன பாவமே முதல் பிரதானம். ஒருத்தருக்கு லக்ன பாவம் பலமாக இருந்தால் அவர்கள் உழைப்பால் உயரக்கூடிய நபர்கள். அவங்க வேலைக்கு அவங்க தகுதிக்கேற்ற உயர்வு அங்கே இருக்கும். இப்போ ஒரு மருத்துவராக இருக்காருன்னா அவர் அறிவை வைத்து உழைக்கூடியவராக இருந்தால் அவர் மிகப்பெரிய வெற்றியை வாழ்க்கையில் உயர்வு அடைவார்கள். அதே மாதிரி ஒரு ஆசிரியர் அதே மாதிரி தன் அறிவை வைத்து உழைக்கூடியவர், அதுக்கு தகுந்த உழைப்பு வெற்றி அவர்களுக்கு வாழ்க்கையில் இருக்கும். ஒரு கூலி வேலை செய்வதற்கு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் உயர்வு வெற்றி இருக்கும். மொத்தத்தில் உழைப்பால் உயரக்கூடியவர்கள் லக்ன பாவமே அதற்கான முக்கிய பாவமாக செயல்படும். அப்போ லக்னம் வலுத்திருக்கணும் ஒருத்தருக்கு, அந்த லக்ன புள்ளி வலுத்திருக்கணும். லக்னம் தான் முக்கியம், அதில் லக்ன புள்ளி என்பது ரொம்ப முக்கியம். லக்ன புள்ளி அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ வந்து ஒருவர் வந்து மேச லக்னத்தில் பிறந்திருக்காரு அப்படின்னா, இப்போ மேச லக்னத்தில் 30 பாகை இருக்கும், 30 டிகிரி இருக்கும். அதில் 3 நட்சத்திரங்கள் இருக்கும். அஸ்வினி, பரணி, கார்த்திகை. அஸ்வினி 4 பாதங்கள், பரணி 4 பாதங்கள், கார்த்திகை வந்து 1 பாதம் இருக்கும். மொத்தம் 9 பாதங்கள் ஒரு ராசியில். அப்போ லக்னம்னாலும் அதை தான் குறிக்கும். அந்த லக்னத்தில் 9 பாதங்கள். அதில் எத்தனாவது பாதத்தில், எந்த நட்சத்திரத்தில், எத்தனாவது பாதத்தில், என்ன டிகிரியில் அந்த லக்னம் விழுகுதோ அதுதான் லக்ன புள்ளின்னு சொல்லுவாங்க. லக்னம் மேச லக்னத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. கார்த்திகை மேசத்தில் பிறந்தவர்கள் கோடான கோடி பேர் இருப்பார்கள். எல்லாருக்கும் வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்கா? எல்லாருடைய வெற்றி வாழ்க்கையில் ஒரே மாதிரி இருக்கா? நிச்சயம் இருக்காது. காரணம், அந்த லக்ன புள்ளி என்பது அங்கே முக்கியமாக வேலை செய்யும். அப்போ அவர்கள் அந்த லக்னம் நின்ற நட்சத்திரம், அந்த லக்னம் நின்ற டிகிரி, அதனுடைய உப நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு உப நட்சத்திரம் இருக்கும். அதுதான் அவங்க வாழ்க்கையினுடைய உழைப்பு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு புள்ளி. அப்போ அதை தெரிஞ்சுக்கணும் ஜாதகத்தில். பொதுவாக லக்னம் பேசிட்டே இருக்கும். அப்போ லக்னத்தில் எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். மேசத்தில் பிறந்த எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும் இல்லையா? அப்படி இருப்பதில்லை. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒருவர் வந்து உடல் உழைப்பால் முன்னேறக்கூடிய அமைப்பு. மேசத்தில் பிறந்தவர்களுக்கு, மேச லக்னத்தில் பிறந்த ஒரு அன்பர்களுக்கு ஒரு சிலருக்கு உடல் உழைப்பு தான் கை கொடுக்குது, ஒரு சிலருக்கு மூளை அறிவு கை கொடுத்து வாழ்க்கை மிகப்பெரிய உயர்வை அடைகிறார்கள். அப்படின்னா அந்த லக்ன புள்ளியை பார்த்து அது நல்ல பாகையில் இருக்கா, நல்ல லக்ன புள்ளி பலமாக இருக்கா, அந்த நட்சத்திர அதிபதி, அந்த லக்னத்திற்கு இடம் கொடுத்த அந்த நட்சத்திர அதிபதி அந்த ஜாதகத்தில் பலமாக இருக்காரா? ஒருத்தர் இடம் கொடுத்த அவர் வந்து மிக பலமாக இருக்கணும். அப்போ அவர் பலமாக இருக்கும்போது தான் அந்த நட்சத்திர புள்ளி வந்து சூப்பராக வேலை செய்யும். ஸோ இதெல்லாம் ஜாதகத்தில் ஆய்வு செய்து பார்க்கும்போது தான் ஒருவர் உழைப்பால் வெற்றி அடைவாரா இல்லையா என்பதை பற்றி சொல்ல முடியும். அப்போ லக்ன பாவமே பிரதானம். லக்னமே ஒருவர் உழைப்பால் உயரக்கூடிய நிலையை சொல்லக்கூடிய பாவம். அதில் சுய உழைப்பு. இப்போ ஒருத்தருக்கு வந்து பெற்றவங்க பணம் சேர்த்து வச்சுருப்பாங்க, நிறைய பூர்வீக சொத்துகள் வந்து சேரும், அதனால் உயரக்கூடியவர்கள் இருப்பாங்க. அது இங்கே கணக்கு கிடையாது. நம்ம சொல்கிறது உழைப்பால் உயரக்கூடிய ஜாதகம். அப்போ தன்னுடைய சுய உழைப்பால் படித்து
இல்லை இளமையிலிருந்தோ வேலை செய்து கஷ்டப்பட்டோ தன்னுடைய சுய முயற்சியால் தன்னுடைய உழைப்பால் வெற்றி அடைந்து வாழ்க்கையில் சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் அடையக்கூடிய ஜாதகம் அப்படின்னா அதுக்கு லக்ன பாவமே முக்கிய பாவம். அப்படின்னா அந்த லக்ன புள்ளி, அதில் லக்னாதிபதி அப்படிங்கிற அந்த கிரகம். இப்போ மேசம்னா செவ்வாய் தான் லக்னாதிபதி, கடகம் என்றால் சந்திரன் தான் லக்னாதிபதி. அப்போ லக்னாதிபதி நல்ல இடத்துல இருக்கணும், லக்னாதிபதி வலுத்து இருக்கணும், நின்ற பாவம் சிறப்பாக இருக்கணும். ஒரு லக்னாதிபதி ஆட்சி பெற்று இருக்கலாம். இப்போ மேசம் என்றால் மேசத்தில் செவ்வாய், அதே மாதிரி விருச்சிகத்தில் செவ்வாய் இருப்பது லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருக்காருன்னு அர்த்தம். இப்போ கடக லக்னம், சந்திரன் கடகத்திலே இருப்பது ஆட்சி பெற்ற அமைப்பு. அதே மாதிரி இந்த லக்னாதிபதி உச்சம் பெற்று இருக்கணும். உச்சம் பெறுவது எப்படி அப்படின்னா, இப்போ மேசம் அப்படின்னா செவ்வாய் மகரத்தில் உச்சமாவார். மேச லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு லக்னாதிபதி செவ்வாய் உச்சம் பெறும் இடம் மகரம். அப்போ செவ்வாய் மகரத்திலிருந்து மேச லக்னமாக வர்றாருன்னா அந்த லக்னாதிபதி உச்சமாக இருக்கான்னு அர்த்தம். அது மிகப்பெரிய பலம். அதே மாதிரி கடக லக்னத்தில் பிறந்து சந்திரன் அப்படிங்கிறவர் ரிஷபத்தில் இருக்கார் அப்படின்னா அந்த சந்திரன் அங்கே உச்சமாக இருக்கான்னு அர்த்தம். லக்னாதிபதி உச்சம் பெற்ற ஜாதகம், இது ஒரு பெரிய பலம். அப்போ லக்னமும் நல்லா இருக்கணும், லக்ன புள்ளியும் நல்லா இருக்கணும், லக்னத்தில் பாவ கிரகங்கள் இல்லாமல் இருக்கணும். இப்போ லக்னத்தில் ஒரு ராகுவோ கேதுவோ அல்லது சனி இந்த மாதிரி பாவக்கோள்கள், அந்த லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி பாதகாதிபதி 6ஆம் அதிபதி இவர்களெல்லாம் அங்கே இருக்கும்போது அந்த லக்னம் பலம் இழந்துச்சு அர்த்தம். இவங்க என்னதான் உழைச்சாலும் வாழ்க்கையில் உயரத்தை தொட முடியாது. நிறைய பேர் படித்து பட்டம் வாங்கியிருப்பாங்க, ஆனால் அவங்களால வாழ்க்கையில் உயர முடியாது. இது அனுபவத்தில் பார்க்குறோம். அதே மாதிரி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, அவரால் முன்னேற முடியாது. இதையும் அனுபவத்தில் பார்க்குறோம். இதுக்கெல்லாம் லக்ன பாவமே காரணம். அப்போ லக்னத்தில் பாவகங்கள் இருந்தால் ஜெயிக்க முடியுமா? நிச்சயம் முடியாது. அதே மாதிரி லக்னாதிபதி போய் உச்சம் ஆட்சி இல்லாமல் ஒரு திரிகோணத்தில் இருந்தாலும் பலமே. திரிகோண ஸ்தானங்கள் 1, 5, 9 இந்த திரிகோணத்தில் இருந்தாலும் அது பலம்தான். அதே மாதிரி லக்னத்தை சுப கிரகம் பார்த்தாலும் லக்னாதிபதி சுப கிரகம் பார்த்தாலும் ஒரு பலம் உண்டு. அவர்களுக்கு வாழ்க்கையில் போராடினாலும் வெற்றி கிடைச்சிடும். இதெல்லாம் இல்லாமல் லக்னாதிபதி நீச்சமாக இருந்து லக்னாதிபதி 6, 8, 12 மறைந்து இப்படியெல்லாம் இருக்கும்போது அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு உழைத்தாலும், அவர்கள் அறிவை வச்சு உழைச்சாலும் சரி, உடல் உழைப்பு செய்தாலும் சரி, அந்த உழைப்புக்கேற்ற பலன் அந்த ஜாதகத்தில் இருக்காது. அவர்களால் வாழ்க்கையில் வெற்றியை அடையவே முடியாது. வாழ்நாள் பூரா உழைத்து ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியாத நிலையை கடைசி வரைக்கும் நீடிக்கும். இது அனுபவத்தில் நிறைய பேர் பார்க்குறோம். அப்போ ஒரே லக்னத்தில் பிறந்த பலருக்கும் வெவ்வேறு நிலை இருக்கிறது இதனால்தான். அப்போ இந்த லக்னாதிபதிங்கிறவர் இப்போ மேசத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் போய் கடகத்தில் நீச்சமாயிருவார். அப்போ லக்னாதிபதி நீச்சமாக இருக்கார் அப்படின்னா அங்கே வாழ்க்கையில் அவர்களுக்கு எவ்வளோ உழைத்தாலும் லக்னாதிபதி வளம் இல்லாத போது வெற்றி இல்லை. சந்திரன் விருச்சிகத்தில் நீச்சமாகிறாரு. ஒருவர் கடக லக்னம் விருச்சிக ராசியில் பிறந்தா அவங்க சந்திரன் நீச்சமாக போயிடுறாரு. எவ்வளவுதான் அவங்க உழைத்தாலும் அவர்கள் உழைப்புக்கேற்ற வெற்றிகளை அங்கே அடைய முடிவதில்லை. அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒருவர் உழைப்பால் உயரணும் அப்படின்னா லக்ன பாவம், லக்னாதிபதி, லக்ன புள்ளி இதெல்லாம் சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் அவர்களால் ஜெயிக்க முடியும். ஸோ எனவே உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்து பாருங்கள். நீங்கள் ஒரு உழைப்பால் உயரக்கூடிய நிலை அடையணும்னு வாழ்க்கையில் போராடிட்டு இருக்கீங்க. உங்கள் சுய முயற்சியில் சொந்த காலில் நின்று ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தொழில் செய்கிறீங்க, இல்லை ஒரு உடல் உழைப்பு செய்கிறீங்க, இல்லை ஒரு படிச்சுட்டு ஒரு நிறுவனம் வச்சு நடத்துகிறீங்க, நீங்கள் ஒரு மருத்துவராக இருக்கீங்க, நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கீங்க. இப்படியெல்லாம் உங்களுக்கு உங்கள் உழைப்பினால் நீங்கள் வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்கான்னா உங்கள் ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். அப்போ அதுக்கான எஃபோர்ட் போடும்போது கட்டாயம் உங்களுக்கான வெற்றி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உங்கள் ஜாதகத்தில் அந்த லக்னாதிபதி அமைப்பை எப்படி நீங்கள் பலப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்கு சில எளிய வழிமுறைகள் இருக்குது ஜோதிட சாஸ்திரத்தில். அதை நீங்கள் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணும்போது, அதை நீங்கள் ஆக்டிவேட் செய்யும்போது, அதனுடைய பலத்தை நீங்கள் பலம் கூட்டும்போது, அந்த கிரகத்துடைய தன்மையை நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது, உங்களுக்கு உழைப்பு கூட சேரும்போது எளிமையான வெற்றிகளை நீங்கள் அடைந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய உழைப்பால் உயரத்தை தொடலாம் என்று சொல்லி நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம். சரவண பீடம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.